guys, இப்போ வந்து நம்ம வந்து திருப்பதி வந்து இறங்கியாச்சு. திருப்பதி வந்து நம்ம தண்ணிகன் போடுவோம் தான் சார். தண்ணிகன் போடுவோம். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேராக இந்த ஹோட்டல் பேர் என்னதுன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வர ஹோட்டல் மஞ்சுமேல் பாய்ஸ் நம்ம மஞ்சு இதுடா மஞ்சு ஒரு பொண்ணு பேர் கேட்டா வெறித்தனமா ஓட்டுருவான் இவன் பொண்ணு வெறிய பொண்ணு வரியல ஆன்டி ஸோ நம்ம வந்து திருப்பதி இறங்கியாச்சு. டைம் வந்து டைம் நான் வச்சு டைம் இப்போ 120 கரெக்டாக இப்போ 1:20 1:30 மணிக்கு நான் இறங்கிருக்கேன். கரெக்டா 3.5 மணி நேரம் நான் டிராவல் பண்ணி நான் 12 மணிக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இப்போ வந்து மணி 1:30. ஸோ இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து பசிக்கு சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு வந்து அடுத்து என்ன பண்ணலாம் ஐடியாவில் இருக்கிறோம். டைம் என்னன்னு தெரியலடா. நான் வீடியோ எடுத்துட்டு டைம் கேட்டு தெரியும். வீடியோ எடுக்கும் போது இது பண்ணுவாங்க. இப்ப தண்ணிகன் போட வந்தேன். என்னை கூட்டு வந்து வீடியோ எடுக்கலையா நீ? 2 மணிக்கு நடப்பாதை கிட்ட ஏதோ இடத்துல டிக்கெட் தராங்க. நடப்பாதை கிட்ட 2 மணிக்கு வெங்கடேஸ்வர காம்ப்ளெக்ஸ்ல காலைல 5 மணிக்கு தான். 5 மணிக்கு விட்டா வேலைக்கு 5 மணி விட்டா நாங்கள் மதியம்லாம் நல்லா மாட்டி போனாங்க. நாளைக்கு மதியம் தான் வருவோம் வீட்டுக்கு. ஸோ அதனால தான் நாங்கள் இப்போ நைட்ல யாராவது வரீங்கன்னா ஸோ மஸ்ட்லாம் நல்லா டிஸ்கஸ் பண்ணி தெளிவாக வாங்க. அப்புறம் அவசரப்பட்ட மாட்டிக்காதீங்க. ஏன்னா இங்கே வந்து ஒவ்வொரு ஆளுக்கிட்ட ஒவ்வொரு ரேட்டு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு ஆளுக்கிட்ட கேட்டு நாங்கள் ஒரு 50 ரூபா சொன்னாரு. எனக்கேனே வருவீங்களாடா. நான் ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கப்போ ஊயின்னு கத்துவேடா. கை வலி மாறி எடுத்துட்டு இருக்கேன்டா. நான் உள்ள போயிட்டு சாப்பிட்டு நாங்கள் சாப்பிட போறோமா சாப்பிட வந்தாங்க. பசங்களுக்கு கமெண்ட் பண்ணி சாப்பிட எல்லாம் கடை வச்சிருச்சு. எல்லாருமே எல்லாமே வச்சு சாப்பிட போறோம். சாப்பிட்டு ஒரு ரேட் ஆயிடுச்சு தான் சொல்றோம். ஆன்ல இருங்க. A few moments later. Hi guys, இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டது ஒரு போட்டோ கூட இருக்குடா. பசி இருந்தாங்க போட்டானுங்க. கேஷ் எடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நாங்கள் வந்து பஸ் ஏற போகிறோம். பஸ் ரூமாடா டிக்கெட் எடுக்க போறேன்டா. டிக்கெட் எடுக்க போகிறோம். நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இப்போ டிக்கெட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் எங்கே போகலான்னு அடுத்த பசங்க முடிவு பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் எங்க இல்ல ரூம் எடுத்துட்டு ரூம் எடுத்துட்டு கொஞ்சம் குளிச்சுட்டு வச்சுட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் மைண்ட் ஸ்ட்ரெஸ் இல்லாம கொஞ்சம் ரிலாக்ஸா போகலான்னு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ முன்னாடி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நான் ரூம் எவ்வளோ ஆச்சு சாப்பாடு எவ்வளோ ஆச்சு சொல்ல மாட்டேன். சாப்பாடு மட்டும் 570 ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ஹோட்டல் வந்து ஹோட்டல் ஸ்ரீ சரவணா பவன். ஹோட்டல் ஸ்ரீ சரவணா பவன் தான். அது பசங்க கிளம்பிட்டாங்க. வந்தோம் திருப்பதி பார்த்துட்டோம். நைட்டு கிளம்புறோம். வீட்டுல போய் கேட்டா வந்தேன்னா போய் பார்த்துட்டு சொல்லலாம். நான் போய் உள்ள போய் டிக்கெட் எடுத்துட்டு என்ன வரோம். அண்ட் இன்னொரு விஷயம், கோயில் உள்ள போனோம்னா கேமரா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அது உங்க வீட வியூஸ்ல காமிக்க முடியாது. மலையில போறோம். சாமி மலையேற போகுது. சாமி ஒரு கேமரால காமிச்சானே ஒரு கேமரால நியூஸ்ல காமிப்பாங்க. என்ன நியூஸ்ல காமிச்சாங்க? போனை பிடிக்கிறேன், எல்லாத்தையும் பிடிக்கிறாங்க. மேலே மட்டும் நான் கேமரா காமிக்கிறேன். அண்ட் உள்ளதான் வந்து காமிக்க முடியாது. நான் போன் எல்லாமே பிளாக் பண்றோம் எங்களை. ஸோ உங்களுக்கு தரிசனம் முடிச்சுட்டு அண்ட் சும்மாறா பிரதீப் ஃப்ளோவில் போயின்னு கை எடுத்து நாங்கள் வந்து பார்த்துட்டு நாங்கள் டிக்கெட்லாம் என்ன முடிவு பண்ணிட்டு சொல்கிறோம். எனிவே புதுசாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ஆல் பண்ணுங்க. இப்போ டைம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா டைம் என்ன ஆகுது பிரதீப்? டைம் என்ன ஆகுது? 2:3 டைம் 2:3 பசங்க எல்லாமே இப்போ தெலுங்குல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ மேலே போனால் தெலுங்குல பேசி ஆகணும். தமிழ்லையும் பேசலாம், பட் பசங்க ஃபன்னாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் தெலுங்குல பேசிகிட்டு இருக்காங்க. நான் அகைன் சொல்கிறேன், யாரால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் கவுண்ட் கம்மியாக இருக்குது. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எல்லாம் வீடியோ பார்க்குறீங்க, ஒரு வீடியோக்கு 100 வியூஸ் 200 வியூஸ் போகுது. ஸோ ஆளுக்கு 100 வியூஸ் 10 சப்ஸ்கிரைப் வந்தால் கூட எனக்கு சந்தோஷம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆல் பண்ணுங்கள். அப்புறம் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க நான் உள்ளே போய் காமிங்க.
நாங்கள் வந்து விளாக்ல மாட்டிக்கிட்டோம். ஃப்ளாஷ் அப்படியே எங்க மறைச்சிருக்கு மொத்தமாக. ஃபிளாஷ் மறைக்கிறாங்க. இல்லை ஃப்ளாஷ் வந்து பின்னாடி ஃப்ளாஷ் மறைக்குது அப்படியே. இது திரும்பி பின்னாடி எத்தனை வாடா இப்போ வந்து நாங்கள் வந்து உள்ளே நடந்துட்டு இருக்கோம். எனக்கு முன்னாடி ஆட்ரி, அவனுக்கு முன்னாடி ஆஷ் போயிட்டு இருக்கான். எனக்கு பின்னாடி நொட்டுக்கு, அப்புறமா செனை, நரி எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது யோதனம் போகும் தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். என்னடா நின்ட்டீங்க? என்ன ஒரு ஸ்லோவில் போயிட்டு இருக்கும்போது என்னடா ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். இது வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக போயிட்டு இருக்கு. நல்லா தான் போயிட்டு இருக்கேன். கால்லாம் வலிது இப்போவே. இன்னும் போனோம், இன்னும் போக போயின்னே இருக்கோம். என்ன தெரியாது ஏண்டா நானா டேரல் ரவினா ஜெயம் ரவியா? ஐயோ நான் தூங்கிட்டேன். ஜெயம் ரவி எங்க வந்தாரு? ஜெயம் ரவி இல்லடா, நானா ராதா ரவி வயசு அழகா எடுத்தா. நீ வேணா கண்ட்ரா இமேஜ் எடுக்கிறா. நீ பேசுன ராதா ரவி வாய்ஸா? யாராவது மிமிக்ரி ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா சத்தியமா சொல்லுங்க, மிமிக்ரி வந்து ராதா ரவியா இல்ல கூவ ரவியான்னு. யார் அது? பெசன் நகர் ரவியான்னு சொல்லு. நைட்டு 2:30 மணி. நான் இப்படி இவ்வளோ கூட்டம் நான் பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ரொம்ப எனக்கே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உள்ள போனோன்னே அவங்க சரியான கூட்டம் இருக்குன்றாங்க. பட் நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸோட போறது ஃபர்ஸ்ட் டைம் இது. A few moments later. ஸோ இனிப்போ வந்து நாங்கள் டிக்கெட் எடுத்தாச்சு. ஸோ ஃப்ரீ டிக்கெட்டு எல்லாருக்கும் ஒவ்வொரு டைம் கொடுத்துருக்காங்க. எனக்குலாம் சாயங்காலம் 5 மணி, எங்களுக்கு சாயங்காலம் 5 மணி, டார்க்குக்கு வந்து 8 மணி, பிரதீப்புக்கு 10 மணி. ஸோ இதை நாங்கள் வந்து எப்படிதான் நாங்கள் ஹேண்டில் பண்ண போகிறோம் தெரியல. கையால தான் இதுல வேற ஏன் நாங்கள் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. லேட் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா பிரதீப்போட ஆதார் கார்டு மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அதை நாங்கள் ஃபைன் பண்ணி அதை டிக்கெட் எடுத்தனால வந்துட்டேன். டிக்கெட் காமி பிரதீப்போட டிக்கெட்டு ஏதோ தெரியல. 10 மணி வெரிஃபிகேஷன் கவுண்டர் அங்க போய் திரும்பி ஸ்கேன் பண்ணுவாங்க. 10 மணி. போயிட்டு நாளைக்கு காலைல வாடா. சாரி இல்லடா பேசிக்கலாம்டா. ரொம்ப மண்டை வந்து ரொம்ப பிச்சுக்கு போன மாதிரி இருக்கு. இப்போ வந்து நாங்கள் வந்து மேலே ரூம் புக் பண்ணலாமா கீழே ரூம் புக் பண்ணலாமா ரொம்ப ப்ரெஷரில் இருக்கோம். பசங்க நாங்கள் ரொம்ப கொலாப்ஸாக இருக்கு. ஏன்னா இது வந்து பிளான் வந்து நாங்கள் வந்து ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு தான் வந்தோம். பட் நாங்கள் வந்து ரொம்பலாம் போடல. எவ்வளோ கூட்டம்டா டேய். எவ்வளோ கூட்டம். என்னடா அது? என்ன இப்ப பாக்குறேன். கைஸ் இதான் என்ட்ரி. ஸோ இதுக்கு மேலே கேமரா இப்போ அலோவ் பண்ண மாட்டாங்க. செக்கிங் பண்ண போகிறாங்க. என்ன கொஞ்சம் பேக் விட்டோம். அவன் பேக் வந்து ஊரில் பஸ்ஸில் வச்சுட்டு நடந்து வந்துட்டு போலீஸ் வந்து பேக் எங்கேயோ போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அவன் தேடி கண்டுபிடிச்சி வரதுல நாங்கள் இப்போ நாங்கள் மேலே ஏற போகிறோம். ஸோ மேலே ஏறி என்ன பயம்னா பஸ் வரைஞ்சி போவோம். காரணம் வந்து ஃபர்ஸ்ட் நான் பஸ்ஸில் போய் மலை ஏற போகிறேன். ஸோ எதுக்கு மேலே மலை ஏற போகிறோம். மலை ஏற பிறகு அங்கே நாங்கள் போய் மொத்தமாக இருக்கும் நைட்டு. A few moments later. வந்து ரூம் புக் பண்ணி தான் இருக்கோம். செம்ம டயர்டில் இருக்கும். ஸோ வந்து மதியமாக கிளம்புற மாதிரி ஐடியா இருக்கும். மதியமாக கிளம்பி எங்களுக்கு வந்து 5 மணி தான் டிக்கெட் போட்டிருக்காங்க. பட் நாங்கள் சீக்கிரமாக போயிட்டு கிளம்பி நாங்கள் நைட்டுக்குள்ளே பஸ்ஸில் சான்ஸ் இருக்குது. பேட்ரி தான் ரொம்ப டயர்டாக இருக்குது. நல்லா இங்கே ரூம் புக் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதனால ரொம்ப டயர்டாக கால் வலியோட எல்லா வலியோட உட்காந்துக்கிறான். ரூமோட காஸ்ட் மட்டும் 8 ரூபா ஆயிடுச்சு. ஸோ ஒரே ரூம் தான் நிறைய பேர் நாங்கள் எடுத்தோம். ஸோ அதுல ஒரு குட் நியூஸ் அது ஒரு நாள் கொண்டு தான் 24 hours உள்ள எக்ஸ்ட்ரா தரனா அந்த 500 எடுத்துட்டு மிச்சம் அதுவும் எக்ஸ்ட்ரா தரனா 5 நாள் தங்குனீங்க எங்க தண்ணி 5 ரூபா காலி. ஓகேவா? ஸோ இதுதான் எங்களோட ஸ்ட்ராட்டஜி. வந்து நான் கிளம்பி ஆகிட்டு நாங்கள் அடுத்த இதில் பார்க்கலாம்.
குட் மார்னிங். ஸோ இங்கே வந்து திருப்பி ஸோ நம்ம வந்து சாப்பிட போகிறோம். மார்னிங் டிஃபன் வந்து என்னென்ன பண்ணுறோம் வந்து இப்போது சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வேஸ்ட்டை மாட்டிக்கிட்டு நாங்கள் வந்து நாங்கள் போகிறோம். மசாலா ஒன்றுமே காணும் உள்ள இருக்குது தோசை வந்துடுச்சு. மசாலா தோசை நசுங்கிருக்குடா. ஸோ இப்போ நம்ம எங்கே பார்த்தா திருப்பதிக்கு நாங்கள் உள்ளே ஸ்டார்ட் பண்ண பண்ணிட்டோம். ஸோ ட்ரெஸ்லாம் நாங்கள் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போது என்ன ஒரு இஷ்யூனா அங்கே செக்யூரிட்டி வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஃபோன்ஸ் நாட்டோடன்ட்டாங்க. உள்ளே போனால் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது ஃப்ரெண்டு கையில் கொடுத்துட்டு டெபாசிட் ரூமில் நாங்கள் போட்டுட்டு நாங்கள் போயிடுவோம். வெளியே முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு நான் வந்து வெளியே காமிக்கிறேன் எப்படி என்ன நான் எப்படி யோசிதில் வந்தோன்னு. ஸோ வாங்க நான் அவங்க எவ்வளோ நேரம்டா 2 ஹவராமாடா ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்வின் வந்து நம்ம கூட இல்லாததுனால அவங்களாம் என்னை முன்னாடி விட்டுட்டு அவங்க கையில் ஃபோன் இல்லாததுனால நான் இப்போ வீடியோ எடுக்கிறேன். இப்போ என்னென்னா லட்டு வாங்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லட்டு திருப்பதி வந்தால லட்டுன்னு பேர் வச்சிட்டாங்க. ஸோ லட்டு வாங்கிட்டு போவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து லட்டு கவுண்டர் ஆல்மோஸ்ட் ஃபுல்லு. நம்ம ஏதோ ஒரு கவுண்டரில் உட்காந்து லட்டு கண்டிப்பாக வாங்கியே ஆகணும், இல்லைனா வீட்டில் தாளிச்சு எடுத்துருவாங்க. லட்டு வாங்க போகிறோம். இப்போ நம்ம லட்டு வாங்க போகிறோம். லட்டை வாங்கிட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். லட்டு வாங்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. இவங்களாம் எப்படி டெய்லி லட்டு செஞ்சு விற்கிறாங்கன்னு தெரியல. ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க. அதுக்கு நான் வேற ஏதாவது மிஷின் வச்சுருப்பாங்களோ. டிக்கெட் இப்போ இதுதான் வீடியோ கொடுப்பீங்களா? லட்டு தானா ஏங்க? இந்த ஒரு லட்டு வாங்குறாங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஸோ சேடுங்க. வந்து மேலே வந்து பிரச்சனை பார்த்தாச்சு, சாமியும் பார்த்தாச்சு. ஏன்னா டயர்டாக இருக்குது. ஏன்னா நான் வந்து உள்ள கேமரா வந்து அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் ஃபோன் வந்து ரூமில் வச்சுட்டு போயிட்டேன். ஸோ என் ஃப்ரெண்டு தெரியாமல் ஃபோன் தந்தான், பட் அதுவும் மாட்டிக்கிச்சு. அதான் இது என்னால் பண்ண முடியல. அண்ட் நாங்கள் லட்டுஸ்லாம் வாங்கிட்டோம். ஸோ ரூம் மட்டும் எனக்கு எவ்வளோ ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சிஆர்ஓ ஒரு ஏரியா, அந்த ரூமில் வந்து கிட்டத்தட்ட 100 ரூபா தான் ரூம். ஒரு 24 ஹவர்ஸ் 100 ரூபா தான். பட் உங்களுக்கு வந்து 500 ரூபா நீங்கள் வந்து அட்வான்ஸாக நீங்கள் பே பண்ணணும். எதுக்குன்னா ஏதாச்சும் டேமேஜ் எதாவது பண்ணிட்டீங்கன்னா அது வந்து கழிச்சுப்பாங்க. ஸோ அதனால அவங்க ரீஃபண்ட் பண்ணுறோம். 24 ஹவர்ஸில் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இந்த நீங்கள் காலி பண்ணுறீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து இப்போ நான் கிளம்ப போகிறோம். இன்னும் ஒரு 7:30 கிளம்பிடுவோம். கஷ்டத்தில் நாங்கள் டயர்ட் ஆகிடுவோம். நான் வந்து சென்னை ரீச் ஆனோடனே நான் உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்கிறேன். மூச்சம் வந்து டயர்டாக காலெலாம் வலிக்குது. ஸோ நான் முடியல. ஸோ தயவுசெய்து நம்ம யாராவது திருப்பதி வரீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் 4-5 பேர் டிஸ்கஸ் பண்ணி பிளானோட வாங்க. பிளான் எல்லாம் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ எனிவே நான் வந்து பஸ் எடுக்கும் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ இப்போ வந்து சென்னை பஸ் நாங்கள் ஏற போகிறோம். ஸோ 2 பேர் வந்து நம்ம விட்டு போக போகிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதீப்பும் ரோகனும் அவங்க மாதாவரம் இறங்க போகிறாங்க. ஸோ இங்கேருந்து டைரக்ட் பஸ் மாதாவரம் இருக்குது. நம்ம வந்து கோயம்பேடு போக போகிறோம். கீழே வந்து நம்ம திருப்பதி சின்ன கீழ் திருப்பதி நம்ம போக போகிறோம். ஸோ இப்போ 2 பேரும் அங்கே வந்து நாங்கள் விட்டு 4 பேர் மட்டும் போக போகிறோம். 4 பேராக போக போகிறோம். ஸோ நம்ம பஸ் ஏறிட்டு நான் வீடியோ கண்டினியூ. இப்போ வந்து நம்ம வந்து பஸ் ஏறியாச்சு. இதோட வீடியோ வந்து பாதி போட்டுருக்காங்க. எப்போ தான் கட் பண்ணோன்னா ஃபோன் வந்து சார்ஜ் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம போட முடியல. நம்ம கூட நொட்டுக்கு ஆட்ரி கால் 4 பேர். இப்போ தான் நாங்கள் திருப்பதி வந்து திருநாள் வந்து திருப்பதி இறங்க போகிறோம். அங்கே நம்ம வந்து கோயம்பேடு அவங்க 2 பேரும் அங்கே விட்டு வந்தாச்சு. ஸோ வரும்போது ஒன்றா வந்தோம், போகும்போது தனித்தனி அவங்க மாதாவரம் அவங்க தான் பார்க்கணும். ஏன்னா அவங்க கோயம்பேடு வந்து போகிறதுனால அவங்க வந்து செட் ஆகாது. ஸோ வந்து நான் வந்து சென்னை போகிற பஸ் அவங்க வந்து வ்ளாக் அவங்க கண்டினியூ பண்ணுறேன். ஓகே எங்கே போகிறோம்? எங்கே லைட் அடிக்க போடுறாங்க? என்னது கலர் மாறி மாறி வருது. சென்சார் தான் வருதுங்களா? ஹலோ ஹலோ
நான் தான் சொல்றேனே. நம்ம பஸ் கை தேடுறா வலிக்குதுடா. இப்போதான் நம்ம சென்னை பஸ் ஏறி ஆயிடுச்சு. சென்னை பஸ் தான் போயிட்டு இருக்கோம். நம்ம 2 பேர் பசங்க வந்து போயிட்டாங்க. வந்து 3 நேரத்தில் ஏற்பட்டாங்க பசங்க. ஒன்றா நம்ம தூக்கம் தான் போயிட்டு இருக்கோம். அண்ட் வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படியோ மணி 1:30 மேலே ஆகிடும். பஸ்ஸில் வந்து ப்ளூ லைட்லாம் போட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து நீ பார்க்குறேன் நீங்க அங்கேயே நின்றுட்டேன். ஏசி பஸ் போகலாம் பிளான் போட்டோம். ஏசி பஸ் பிளான் போட்டோம். ஆனால் அந்த ஏசி பஸ் வந்து எங்களுக்கு என்ன ராசியாக தெரியல. கிளம்புறப்ப ஏசி பஸ் தான் ஒருத்தன் வந்து வாந்தி கேஸு. ஸோ இங்கேருந்து போகலான்னு ஏசி 10:30 மணி வர சொன்னாங்க. ஆனால் டிக்கெட்டில் எடுத்து முடிச்ச பிறகு ஏசி பஸ் ஆன் டிக்கெட். அதனால் அந்த ஏசி பஸ் நாங்கள் போக முடியல. டைம் ஆகிடுச்சு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ வந்து மீதி வீடுலாம் வந்து பஸ் ஏற்றி நிப்பாட்டோம். நாங்கள் வந்து தான் அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால்